வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 முதலில் வாழ்த்துக்கள். பானை சின்னத்தை சக்சஸ்ஃபுல்லா வாங்கிட்டீங்க. ஆனா 2 நாள் முன்னால நாம பேசணும், இதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் நீங்க சொன்னாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கான்பிடென்டா இருந்தீங்க. இன்ஃபேக்ட் சுவர் விளம்பரங்கள்லாம் ஆல்ரெடி பானை சின்னத்தை வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுடைய தலைவர் பாத்தீங்கன்னா பிரச்சார மேடைகளையும் பானை சின்னத்தை வச்சு அவர் பிரச்சாரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கான்பிடன்ஸ் எங்கேருந்து வந்தது? எப்படி இவ்வளோ ஒரு ஷோர் ஷாட்டா இந்த சின்னம் நமக்கு கிடைக்குங்கிற கான்பிடன்ஸ் எப்படி வந்தது? எப்படி இது சாத்தியப்பட்டது? அதாவது தேர்தல் சின்னங்களை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கான சிம்பிள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றதால இருக்குதுன்றதால இந்த சிம்பிள் தொடர்பான நடைமுறைகள், அது தொடர்பான சட்டங்கள், அது தொடர்பான வழிமுறைகள் இதெல்லாம் அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கு. ஆனா எங்களை போன்றவர்கள் ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலையில இருக்கும்பொழுது இந்த சிம்பிள் தொடர்பான சட்டங்கள் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஒன்று. இன்னொன்னு அந்த அங்கீகாரம் என்பதற்கான ஒரு வேட்கையில தான் நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை எட்ட போறோம். இப்ப எப்படி உறுதியா பானை சின்னம் கிடைக்கும்னு சொன்னோம், அதே மாதிரி இன்றைக்கு உறுதியா சொல்றேன், இந்த தேர்தலுக்கு அப்புறம் எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திடம் இது மாதிரி எங்களுக்கு சின்னம் பொது சின்னம் ஒதுக்குங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வராது. ஏன்னா நாங்களே அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்கிற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. அதனால அது தொடர்பான நடைமுறைகள்லாம் தெரியுது. இதுல என்ன எங்கெங்க சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மத்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க ஏதாவது ஒரு டிஸ்கிரிபன்சி பண்ணாங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ண வேண்டிய சூழல் வரும். இப்ப இந்த சின்னம் மட்டும் இல்ல, இப்ப சாதாரணமா உங்களுக்கு தெரியும் கட்சிகள், இப்ப அதிமுக வழக்கு பெண்டிங் இருக்கு, சரத்பவார் கட்சி இது பெண்டிங் இருக்கு, இன்னும் பல கட்சிகளுடைய பிரச்சனைகள் இருந்தது. ஏற்கனவே முலாயம் சிங் யாதவ் கட்சி பிரச்சனை கூட வந்தது. இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் என்னன்னா ஒரு முடிவு எடுக்குதுன்னா ரொம்ப அதை திருப்பி ரிவர்ட் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்ப இன்றைக்கு சின்னம் தொடர்பாக கூட தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக எந்தவித அடிப்படையும் இல்லாமல் எங்களுக்கு சின்னத்தை மறுத்து இருக்கிறது. மறுபுறம் முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பாக விதிமுறைகளுக்கு மாறாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்றோம்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் 2002லயே காங்கிரஸோட இணைஞ்சிட்டாங்க. அவங்க மீண்டும் ஒரு கட்சி என்பது 2014 தான் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேர்தல் சின்னங்கள் தொடர்பான விதிமுறை 2005 ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. என்ன சேஞ்ச் கொண்டு வராங்கன்னா, 2005க்கு அப்புறம் ஒரு மாநில கட்சியினுடைய சின்னத்தை இன்னொரு மாநிலத்துல ஒதுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருந்தது ஓகே. இப்ப உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப உதயசூரியன் திமுக சின்னம் தமிழ்நாட்டுல, கேரளாவில் மாணி காங்கிரஸ் சின்னம் இன்னொரு மாநிலத்துல வேற ஒரு கட்சியினுடைய சின்னம். இப்ப நாளைக்கு எங்களுடைய பானை சின்னம் அங்கீகாரம் பெற்றது என்று சொன்னால் மாநில சின்னமாக வேற எந்த மாநிலத்திலையும் பானை சின்னத்தை கொடுக்க கூடாது. இப்ப ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் வாங்கும் பொழுது 2005க்கு முன்னாடி மூப்பனார் 96ல கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்ப அன்னைக்கு சைக்கிள் முலாயம் சிங் யாதவுக்கு இருந்தது, இப்ப இங்க ஆந்திராக்கு தெலுங்கு தேசத்துல இருந்தது. ஆனா இன்றைக்கு அவங்களுக்கு சைக்கிள் கொடுக்க முடியாது. ஏன்னா 2005க்கு அப்புறம் ஒரு மாநில கட்சியினுடைய சிம்பிள் இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி இப்ப உதயசூரியன் ஏற்கனவே கொடுத்த கட்சிகளுக்கு ஓகே. இப்ப புதுசா ஒரு மாநில கட்சியில இந்த மாநிலத்துல திமுக இல்ல, எங்களுக்கு உதயசூரியன் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அது கொடுத்துருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருந்தது. The last time when this concession was availed, the party should have secured 1% votes. லாஸ்ட் டைம் நாங்க கன்செஷன் அவைல் பண்ணது 2019ல வாங்கினது 1.18. ஆனாலும் கூட எங்களுக்கு மறுக்கப்பட்டது. சோ எலெக்ஷன் கமிஷனை சேலஞ்ச் பண்ணது வேண்டியது ஒரு கடமையா எடுத்து அதை எங்களுக்கான ஒரு தார்மீக அடிப்படையை எடுத்து சேலஞ்ச் பண்ணோம். உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தான் நீதிமன்றம் போனோம். இன்னைக்கு நீதிமன்றத்துல இன்னமும் அந்த வழக்கு திங்கட்கிழமை தான் வருது. இப்ப அந்த நீதிமன்ற வழக்கோட ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப அந்த நீதிமன்ற வழக்கை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இப்ப நீதிமன்ற வழக்கு ஒரு பக்கம், இப்ப 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இப்ப நாங்க பொது சின்னம் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்கல, மற்ற மாநிலங்களும் கேட்டிருக்கோம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றதுனால இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, மனு தாக்கல்லாம் முடிஞ்சுன்னா நடைமுறை என்னன்னா, சின்னங்கள் ஒதுக்குவதற்கு சுயேட்சையும் ஒரு சின்னத்தை கேட்கறாங்க. பதிவு செய்யப்பட்ட கட்சி அதே சின்னத்தை கேக்குதுன்னா சுயாட்சிகளுக்கு வழங்கக்கூடாது, பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு தான் முன்னுரிமை வழங்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, 2 பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் கேட்டா என்ன பண்றது? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு சிட்டிங் மெம்பர் இருக்காங்களோ, the sitting member may be MP or MLA. அப்ப தேர்ட் கிரைட்டீரியா ஒரு 2 கட்சி கேக்குறாங்க, 2 கட்சிக்கும் சிட்டிங் MLA MP இருக்காங்கன்னா obviously the strength will be considered. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நின்ன 2 தொகுதிகள்ல சுயேட்சைகள் எந்த சுயேட்சை கேட்டிருந்தாலும் எங்களுக்கு தான் கொடுத்திருப்பாங்க.
எந்த பதிவு செய்யப்பட்ட கட்சி கேட்டிருந்தாலும் எங்களுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. சோ த ரூட் வாஸ் கிளியர். அது வந்து மேண்டேட்டட், இது வந்து ஆப்ஷனல் கிடையாது, இட் இஸ் மேண்டேட்டட். நீங்க வந்து கொடுக்கலாம் கிடையாது, கொடுக்கணும். பதிவு செய்யப்பட்ட கட்சி கேக்குறாங்க, சுயேட்சை கேக்குறாங்க. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு. பதிவு செய்யப்பட்ட கட்சியில 2 கேக்குறாங்க. யாருக்கு கொடுக்கணும்னா யாருக்கு வந்து அந்த நேரத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்களோ. இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொல்லணும்னா 2 கட்சி கேக்குறாங்க, அதுல ஒரு கட்சிக்கு முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தானே, அதுக்கும் ப்ரையாரிட்டி உண்டு. இப்படி எல்லாம் இருக்கு. அந்த தைரியத்துலதான், அந்த புரிதல்ல தான் சட்டத்தினுடைய புரிதல். இன்னொன்னு ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் வந்து அதை வந்து மீற முடியாது. நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஆக்டிவிட்டி வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்ல ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து வெளியில தெரியாம பண்ணக்கூடியது. இது வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியக்கூடியது. அங்க வந்து உடனே எந்த விதமான விதிமுறை முறையில பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நாங்க உறுதியா வந்து பானை சின்னம் கிடைக்கணும். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்க இன்னும் மற்ற மாநிலங்கள்ல இந்த முறை நிக்கிறோம். நாங்க 4 மாநிலங்கள்ல நிக்கிறோம். இப்ப கேரளால இருக்கு எலெக்ஷனு, அப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் வந்து அந்த வழக்குல வந்து அந்த இடங்கள்லயும் பானை சின்னம் வழங்குவதற்கான உத்தரவு எதிர்பார்த்துதான் இருந்து கொண்டிருக்கிறோம். தலைவரே வந்திருந்தாரு. இன்னைக்கு வந்திருந்து தலைவர் இருந்துதான் வந்து அவர் வர வேண்டியது இல்லை. இருந்தாலும் அவர் வந்து இது வந்து ஒரு ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம்ன்றதால வந்திருந்தாரு. தலைவர் வந்திருந்து அது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். தலைவர் வந்து அந்த சின்னத்தை வந்து உத்தரவு போட்டு அது பக்கத்துல நான் அமர்ந்திருக்க அவர் வந்து கையொப்பமிட்டு அதையும் வந்து கேப்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதோட இல்லாம இன்னொரு முக்கியமான செய்தி, தலைவர் வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் டெல்லியில வந்து ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டதையொட்டி அதுல வந்து அவசியம் தலைவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைநகரிலே உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அழைச்சிருக்காங்க. அதனால இன்றைக்கு இரவு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட இன்றைக்கு வந்து தலைவருடைய தொகுதியில வந்து உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். நாளைக்கும் வந்து பிரச்சாரம் செய்யறார். பல விஷயங்களை இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களும் திரு ரவிக்குமார் அவர்களும். மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.